மருதாணி வைப்பது அழகுக்கா அல்லது ஆரோக்கியத்திற்கா? அந்த வீட்டை தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம. மருதாணி சிவக்கிறதுக்காக வேண்டி நிறைய வீடியோ போட்டிருக்காங்க யூடியூப்பில். ஃபஸ்ட்டு மெத்தடை வந்து நம்ம வேஸ்லினை கையில் தடவிக்கிட்டு ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலைகளை கையில் வச்சு அதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்ப்ரே, நம்ம பாடி ஸ்ப்ரேயோ அல்லது முட்டு வலி கால் வலிக்கு யூஸ் பண்ணுற ஸ்ப்ரேயோ அதில் அடிக்கணும். அடித்து கொஞ்ச நேரம் அந்த இலை கலர் நல்லா மாறுறது வரைக்கும் ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு இலைகளாக நம்ம எடுக்கிறோம் பாருங்கள். லைட் ஆரஞ்சு கலரில் வந்துடுது. ஓகே, இது வந்து ரெடி. நல்ல அவசரமாக நமக்கு எங்கேயாவது கிளம்பணுன்னா இந்த மாதிரி இலைகளை எடுத்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாண்டா ட்ரெஸ்ஸில் எல்லாம் அந்த மருதாணி அரைச்சா இதெல்லாம் ஆகாது. ஆனால் ஒன்று, இது குழந்தைகளுக்கு எல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாமா, அலர்ஜி ஆகுமா அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம இந்த மெத்தடை ட்ரை பண்ணாமல் நல்லா மருதாணி அரைச்சி கையில் வைக்கிறத நம்ம தயார் பண்ணலாம். ஆனால் அதில் வந்து எறும்பு பிடிச்சி அரைப்பாங்களாம் சிலவங்க பாக்கு போட்டு அரைப்பாங்களாம், சிலவங்க புளி வச்சு அரைப்பாங்களாம். நம்ம அது எதையுமே ட்ரை பண்ணாண்டாம். ஏன்னா மருதாணியில் சில சமயம் பத்தி பகல் பத்தி அப்படின்னு 2 டைப் உண்டு. பத்தியை வந்து பகலில் வச்சா நம்ம கையில் பிடிக்கவே செய்யாது. இதுமாதிரி பகல் பத்தியை ராத்திரி வச்சாலும் நமக்கு கையில் அது வந்து ரொம்ப சிவப்பாக வராதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் இப்போ இன்றைக்கி அரைக்கிறது வந்து பத்தி மருதாணி. அதனால் இப்போ ராத்திரி அரைச்சி நம்ம கையில் வச்சு பார்ப்போம். பொதுவாக மருதாணி வைக்கிறது நம்ம வந்து அழகுக்கா அல்லது ஆரோக்கியத்துக்கான்னு பார்த்தா ஆரோக்கியத்துக்கு தான் மெயின். நம்ம இந்த மருதாணிலாம் வைக்கும்போது நம்ம கைக்கு இடையில உள்ள நகைச்சுத்தி, புண்கள் எதாவது இருந்தால் போகும், தோல் நோய்கள் இருந்தாலும் குணமாகும். அது மட்டும் இல்லை, மருதாணியுடைய விதை, காய், இலை எல்லாமே உள் மருத்துவத்திலையும் எடுத்துக்கொள்கிறாங்க. அதனால் நம்ம வந்து இந்த மருதாணியை கையிலையாவது வைப்போம், அரைச்சாவது வைப்போம். கெமிக்கல் எதுவும் கலந்த தேவையில்லாத இதுகளை நம்ம யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பாரம்பரிய முறையாக நம்ம அரைச்சி கையில் வச்சு பழகலாம். அது குழந்தைகளுக்கு நல்லது. ஆனால் ரொம்ப சிவக்காட்டா சிலவங்களுக்கு அது ஒரு சங்கடமாக இருக்கும். நம்ம அதை பார்க்கக்கூடாது. இப்போ கையில் வச்சு நம்ம கையில் உள்ள தேவையில்லாத தோல் நோய்கள்லாம் போகிறது தான் நமக்கு பார்க்கணும். லைட்டாக சிவந்தாலும் ரொம்ப நல்லது தான். நான் வந்து புளியோ பாக்கோ எதையுமே வச்சு அரைக்கல. வெறும் மருதாணி இலை மட்டும்தான் வச்சு அரைச்சி கையில் வச்சுருக்கிறேன். அது வந்து இங்கே பாருங்கள், நம்ம கையில் வைக்கும்போது என் கையே நல்லா சிவந்துருது. அதனால நம்ம வந்து நல்ல செவுக்கலை அப்படின்னு பார்க்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக அடிக்கடி இந்த மாதிரி மருதாணி அரைச்சி வச்சு நம்ம யூஸ் பண்ணணும். ஸ்டார்ட். இங்கே பாருங்கள், செவந்துருக்கு. அது அப்போ தான் அந்த இலை ஸ்ப்ரே அடித்து வச்சது. இது வந்து நம்ம அரைச்சி வச்சது. அது லைட் ஆரஞ்சாக இருக்குது. இது கொஞ்சம் அதோட திக்காக இருக்குது. நல்லா செவந்துருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.